காலம் கடந்து நிற்கும் கருவூலம், போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், நீரின்றி அமையாத உலகு, நீங்களின்றி சிறக்காது இந்த நிகழ்வு. போற்றுவதற்குரிய பல நெடுமாறன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். உன்னத பேருரை ஒன்று உங்கள் செவிகளை நோக்கி வரவிருக்கின்றது. ஐயா அவர்களின் அற்புதமான வாழ்த்துரை அரங்கேறவிருக்கின்றது. முன்னதாக விழாவின் நாயகருக்கு ஐயா அவர்கள் இப்பொழுது பயனாடை அணிவித்து தம்முடைய வாழ்த்தினையின் விழா மேடையில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இனிய நினைவு பரிசாக புத்தக பரிசினையும் வழங்கி ஐயாவுக்கு சிறப்பு செய்கின்றார் விழாவின் சிறப்பு அழைப்பாளர். இதோ தொடர்கிறது இனிய பேருரை. தள்ளாத வயதிலும் கொள்ளாத தமிழை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் தவ புதல்வரே ஐயா அவர்களே, தாங்கள் இருக்கையில் அமர்ந்தபடியே வாழ்த்துரை வழங்குமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முன்னதாக அற்புதமாக வாழ்த்துரை வழங்கிய மேனாள் நீதியரசருக்கும் விழாவில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் எங்களுடைய பெருமைக்குரிய உலகத்தமிழ் பேரவை தலைவர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார். இதோ தொடர்கிறது ஐயா அவர்களின் வாழ்த்து பேருரை. அனைவரும் அமைதியோடு செவிமடுக்க மீண்டும் வேண்டுகிறோம். மிக்க அன்பிற்கும் மிக்க மதிப்பிற்கும் உரிய விழா தலைவர், அருமை தோழரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்பராயன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற பெருமதிப்புக்குரிய நீதி நாயகம் சந்துரு அவர்களே, முன்னால் உரையாற்றிவிட்டு சென்றிருக்கிற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, விழா நாயகராக இங்கே வீற்றிருக்கிற நம்முடைய பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய விழா நாயகர் அவர்களே, இங்கே திரளாக வந்து குழுமி இருக்கக்கூடிய அருமை தோழர்களே, இங்கே பேசியவர்கள் எல்லோருமே நம்முடைய விழா நாயகர் துரைசாமி அவர்களை குறித்து அவர்களின் தொண்டு, நேர்மை, மற்ற சிறப்பு குணங்கள், அவருடைய பண்பாடு எல்லாவற்றையும் சொன்னார். அதிலும் குறிப்பாக தொழிற்சங்க தலைவராக இருப்பது என்பது எவ்வளவு அதாவது தொல்லைகளுக்குரிய ஒரு தொண்டு என்பதை பற்றி நம்முடைய நீதிநாயகம் சந்துரு ஐயா அவர்கள் இங்கே பேசும்போது சுருக்கமாக சொன்னார். அன்றைக்கு இருந்த தொழிற்சங்க தலைவர் சர்க்கரை செட்டியார் எப்படி நீதிமன்றத்திலே போய் நீதிபதிக்கு முன்னால் மிக பரிதாபமாக ஒன்றை சொன்னார்கள் என்ற நிகழ்ச்சியை இங்கே சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்ல, ஐயா துரைசாமி அவர்களைப் போல திராவிட இயக்கத்தின் மீது பற்றும், அதே போல தொழிலாளர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற துடிப்பும் இரண்டும் கொண்டவர்கள் மிக குறைவு பொது வாழ்க்கையில். உங்களுக்கெல்லாம் தெரியும், செக்கிழுத்த சிதம்பரனார் அவர்களை பற்றி தெரியும். பாரதியை பற்றி நீதிநாயகம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். செக்கிழுத்த சிதம்பரனார்
முதலாக அங்கு நெல்லையிலே வெள்ளைக்காரர்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆலை தொழிலாளர்கள் படும் துயரை பார்த்து அவர்களை ஒன்று திரட்டி அவரும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் அன்று நடத்திய போராட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டம். அந்த தொழிலாளிகள் அவர்களுடைய குடும்பங்கள் வேலை நிறுத்தம் செய்த காரணத்தினால் அவர்கள் பட்டினி கிடக்க நேரிட்ட போது வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் மக்களிடம் அரிசி திரட்டி அவர்களுக்கு உணவு போட்டார்கள் என்பது அன்றே வரலாறு. அதற்காக வெள்ளையர்கள் வ.உ.சியையும் சுப்பிரமணிய சிவாவையும் எவ்வளவு கொடுமையாக பழிவாங்கினார்கள் என்பதும் வரலாறு. வ.உ.சி மட்டுமல்ல, அன்றைக்கு அவரை தொடர்ந்து வந்த தொழிலாளர் தலைவர்கள் எல்லோருக்குமே இந்த கதிதான் ஏற்பட்டது. ஆங்கில ஆட்சி முதலாளித்துவத்துக்கு துணையாக நின்றது தவிர அவர்கள் தொழிலாளர்களுக்கு துணையாக நிற்கவில்லை. இன்னமும் கூட அது நம்முடைய நீதிநாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல இன்றைக்கு அந்த சூழ்நிலை இந்தியா முழுவதும் ஏற்பட்டு விட்டது. தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஒரு நேர்மையான தொழிற்சங்க தலைவர் இல்லை என்ற நிலை இந்தியாவெங்கும் எதிரொலிக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் நாம் நம்முடைய அருமை விழாநாயகர் துரைசாமி அவர்களின் அந்த தொழிற்சங்க தொண்டினை பற்றி எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. 65 ஆண்டுகள் அவர் முழுமையாக தன்னுடைய வாழ்வை தொழிற்சங்கத்திற்காக, தொழிலாளர்களுக்காக ஒப்படைத்தார். திராவிட இயக்க வரலாற்றில் முதல் தொழிற்சங்கத்தை இந்த திருப்பூரிலே நிறுவி அறிஞர் அண்ணா அவர்களின் அறிவுரையை ஏற்று அவர் எப்படி அதை செயல்படுத்தினார் என்பதையும், அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சியடைந்த நேரத்தில் அதற்கு ஒரு தொழிலாளர் சங்கம் வேண்டும் என்று அண்ணா அவர்களிடம் வற்புறுத்தி அதை அவர் தலைமையிலேயே உருவாக்கி வளர்த்ததையும் அதெல்லாம் ஒரு வரலாற்றினை அவர் படைத்தார். இன்றைக்கு தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவின் 3வது இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பொருளாதார வளர்ச்சியில் இந்த திருப்பூருக்கு முக்கியமான பங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பெரிதும் காரணமானவர், அடித்தளம் அமைத்த பெருமை நம்முடைய விழாநாயகர் துரைசாமி அவர்களுக்கு உண்டு. அவருக்கு மட்டுமே உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவர் சட்டமன்றத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய போது இந்த நகருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி வைத்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த நகரம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணை புரிகிற ஒரு நகரமாக, முக்கிய நகரமாக திகழ்ந்திருக்கிறது. அருமை நண்பர்களே, துரைசாமி அவர்களும் அவருடைய தம்பிகள் அகில் ரத்னசாமி, அர்ஜுன் ஆகியோரும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும்
அவருக்கு உற்ற துணையாக நிற்கிறார். எல்லா வகையிலும் அவருக்கு உறுதுணையாக அவர்கள் இருக்கிற காரணத்தினாலேதான் அவர் இந்த அளவுக்கு மக்கள் தொண்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற முடிகிறது. எனக்கு முன்னால் பேசிவிட்டு சென்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது போல அவர்களுடைய வாழ்க்கை துணைவியார் காந்திமதி அம்மையார் அவர்கள் அவருடைய அத்தனை பொது தொண்டுகளுக்கும் பக்கபலமாக இருந்த காரணத்தினால்தான் இவர் எல்லாவற்றையும் மறந்து முழுமையாக மக்கள் தொண்டில் ஈடுபட முடிந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாக. வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், வாழ்க்கை துணை நலம் என்ற வார்த்தையை வள்ளுவர் பெருந்தகை பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவன் வாழ்க்கைக்கு அவனுடைய செல்வம் மிக பெரும் துணையாக இருக்கலாம், அவனுடைய நண்பர்கள் துணையாக இருக்கலாம், அவனுடைய தொழில் கூட்டாளிகள் துணையாக இருக்கலாம். அவைகளெல்லாம் நல்ல துணை அல்ல. ஒருவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்து வாய்க்கிற மனைவிதான் அவனுக்கு நல்ல துணை நலம் என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டறிந்து சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் சொன்னது போலவே நம்ம சங்க சான்றோர் பெருமக்களும் பல இடங்களிலே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்தகைய வாழ்க்கை துணை நலத்தையும் துரைசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். அமைச்சர் பெருமகன் இங்கே சுட்டிக்காட்டிய குறையும் எனக்கும் உண்டு. அந்த அம்மையாரையும் அருகே நீங்க அமர வைத்திருந்தால் நாங்கள் கண்குளிர பார்த்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். அருமை நண்பர்களே, இங்கே பேசியவர்கள் எல்லோரும் அவருடைய 90 வயதை குறிப்பிட்டு எங்களை வாழ்த்துங்கள் என்று கேட்டுக்கொள்ளும் உரிமைதான் உண்டு. அநேகமாக இந்த கூட்டத்தில் எனக்கு ஒருவனுக்குத்தான் அவருக்கு வாழ்த்து சொல்லும் உரிமை உண்டு. ஏனென்றால் அவரை விட 3 வயது மூத்தவன் தான். ஆகவே நான் வாழ்த்து சொல்லலாம். என்னை போல 1-2 பேர் முகம் தெரிகிறது எனக்கு. இருந்தாலும் அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பர் துரைசாமி அவர்களும் அவருடைய சகோதரர்களும் குடும்பத்தினரும் செய்கிற இந்த தொண்டு என்பது திருப்பூருக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய எல்லையை குறுக்கிக் கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றி வருகிற இந்த தொண்டுகள் மேலும் சிறந்து ஓங்கட்டும். அந்த தொண்டுகளின் சிறப்பின் மூலம் இந்த சகோதரர்களின் புகழ் மேலும் பெருகட்டும். இவர்கள் புகழ் பெருக பெருகத்தான் தமிழ் சமுதாயத்திற்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நண்பர் துரைசாமி அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை துணைவியார் காந்திமதி அம்மையார் அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நிற்பது குறித்தும் இருவருக்கும் 100 ஆண்டு வாழ்க என்று உரிமையோடு நான் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. இனிமை தரும் இரவு பொழுதிலே செவிக்கு விருந்தாக சிந்தனைக்கு மருந்தாக அருமையான உரை நிகழ்த்திய கன்னி தமிழுக்கு கிடைத்த களங்கமில்லா சீதனமே, காலம் செதுக்கிய கவின்மிகு சிற்பமே, உங்களை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறோம்.
உள்ளார்ந்த அன்போடு ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இப்பொழுது அவருக்கு தமது இனிய நன்றி அறிதலின் பகிர்வாக மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக விழா குழுவினர் அகில் சு ரத்னசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து தம்முடைய மட்டற்ற மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி இனிய நன்றியினை தெரிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார். அனைவரின் சார்பாக ஒரு பெரிய கரவொலிகளால் அற்புதமாக வாழ்த்துரை வழங்கிய உலகத்தமிழ் பேரவை தலைவர் பழ நெடுமாறன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.